லாங் ஸ்டாண்டிங்கில் அதாவது என்னதான் ஒரு பிராண்டு சோப்பு சூப்பராக இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க்கு நல்லா இல்லைன்னு சொன்னால் சக்ஸஸ் ஆகாது. நான் ஒத்துக்கிறேன். முதல்ல ஒரு பிராண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறீங்க, அது மக்கள் வந்து விரும்பி வாங்குறாங்கன்னும் போது சைட் பை சைடு டிஸ்ட்ரிபியூட்டரு லோக்கலில் அப்படின்னு நீங்கள் கொண்டு வரணும். அதே மாதிரி பூத் கமிட்டி. ஆனால் அதுக்காக வந்து அண்ணாமலை ஒன்றுமே பண்ணலை, ஒரு பூத் கமிட்டியை போடவே இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு. பாதி பேருக்கு வந்து பூத் கமிட்டியானே தெரியல. நாத்தாக்காவில் வந்து எல்லா எலெக்ஷன்லையும் மும்முரமாக அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. அண்ட் 234 தொகுதிக்கும் ஆளை போடுறாங்க. அதில் சரி பாதி ஆண் பெண் அப்படின்னு போடுறாங்க. அதில் பல பேரை வந்து மக்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், இருந்தாலும் அவங்க ஃபைட் பண்ணுறாங்க இல்லையா. அடுத்தது அவங்க கிட்ட வந்து இந்த பூத் கமிட்டி அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா? பல இடங்கள்ல அவங்களுக்கு இருக்காதுன்னு கூட வச்சுக்கலாம், ரைட்டா? ஆனாலும் ரெகக்னிஷன் தனியாக இருந்து வாங்கிக்கிட்டாங்கல்ல. அந்த மாதிரி திமுகவில் சேர்ந்து ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் முடிங்க, அப்போதான் எப்படி அரசியல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். அதனால இந்த திமுக அதிமுக அவங்க கிட்டேருந்து அந்த ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்கு இதெல்லாம் கத்துக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. அண்ட் கட்சி வந்து லைவ்லியா இருக்கும். 10 வருஷம் எதிர்கட்சியா இருந்தும் அவங்களால வந்து ஒரு பெரிய ஃபைட்டை கொடுத்து ஆட்சிக்கு வர முடிஞ்சது. இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்க திமுக. இதெல்லாம் கத்துக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன் திராவிடம் பிளஸ்ன்னு ஆரம்ப காலத்துல சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? மாற்றம் கொடுக்க முடியாதா அப்படின்னா கட்சி வளர்க்கறது எப்படி அப்படின்றதான் கத்துக்கிறாங்களே தவிர மற்ற விஷயங்களை இவங்க கத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லல. பாஜகவுக்குன்னு ஒரு கோர் ஐடியாலஜி, ஸோ அதைத்தான் அவங்க பண்ண போறாங்க. பட் கீழ்மட்டத்தில் எப்படி வந்து கட்சியை வளர்ப்பது, கட்சியை எப்படி விசிபிளா எல்லா இடத்துக்கும் எடுத்து செல்வது, அந்த நிர்வாகிகள், மேனேஜ்மெண்ட், ஆர்கனைசேஷன். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பல்வேறு தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இப்போ பாஜகவுடைய பூத் கமிட்டி மாநாடு வந்து சென்னையில் நடைபெற்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அண்ணாமலை மட்டும் அங்கே மிஸ்ஸிங். இதை எப்படி பார்க்குறீங்க? சரி விடுங்க. அவர் வந்து கரெக்ட் கிரிக்கெட் விளையாடி இருந்தார்ப்பா, மேட்ச் விட்டு வர முடியாது, அதனால் அவர் வரல அப்படின்னு எடுத்துக்காங்களேன். அதாவது பாஜக வந்து இப்போ ஒரு பெரிய புத்துயிர் பெற்றிருக்கின்றது. அண்ணாமலை அவர்கள் இல்லாமலேயே இவங்களால வந்து ஒரு 80 தொகுதிகளில் ஜெயிக்க முடியும் இன்னைக்கு பாஜகவால். ஒரு 160 தொகுதிகளில் வந்து வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க முடியும். அந்த அளவுக்கு பாஜக வளர்ந்துருச்சு. இந்த நம்பிக்கை இருக்குது தலைவர்களுக்கு. அதனால தான் வந்து இப்போது பூத் கமிட்டி அப்படின்னு கிராஸ் ரூட் லெவலில் இறங்கியிருக்காங்க. ஏன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்னு ஆயிடக்கூடாது இல்லையா. அதனால் ரைட்டு, இதை நீங்களே சொல்லிட்டீங்க. எவ்வளோ சீனியர் தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள் அப்படின்னு இத்தனை பேர் இருக்காங்க. நீங்கள் என்ன ஒத்தரை போய் கேள்வி கேட்டுனுக்கிறீங்க? அவங்களே பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு எழுச்சியை உருவாக்கிய தலைவர் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அங்கே இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்விதான் சார். பாருங்க, நீங்கள் பாஜகவுடைய சித்தாந்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எந்த ஒரு கட்சி ஒன்றா எடுத்துக்கங்க, அவங்க கிட்ட போயிட்டு உங்கள் கட்சியோட சித்தாந்தம் என்ன, கொள்கை என்னன்னு கேளுங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு நினச்சினுக்கிறீங்க? கட்சியில் நிர்வாகிகளாக இருக்கவங்களுக்கே தெரியாது. யாருமே உங்கள் சித்தாந்தம், கொள்கை, வேதாந்தம் இதை பார்த்தெல்லாம் வருது கிடையாதுங்க. எனக்கு ஒரு தலைவர் பிடிச்சிக்கிறாரா, அவருடைய கொள்கை பிடிச்சிருக்குதா, அவங்க பின்னாடி வரும், அவ்வளோதான். இப்போ தாவேக்கான்னு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு விஜய். இப்போ நீங்கள் ஒரு பின்னாடி இத்தனை பேர் வராங்கல்ல, அவங்களாம் என்ன சித்தாந்தத்தில் வந்தாங்க? நீங்கள் சொல்லலாம் இவர் கொள்கை தலைவர். இதை பாருங்க, அவங்க உங்கள் பின்னாடி வந்தது நீங்கள் உங்கள் கொள்கை தலைவர் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி. கரெக்டா? நீங்கள் சினிமாவில் பேசின பஞ்சு டைலாகு, இந்த ஸ்டைலு, டான்ஸு, ஃபைட்டு, காமெடி, இதுக்காகத்தான் அவங்க பின்னாடி வந்தாங்க. இந்த கொள்கை சித்தாந்தத்தெல்லாம் அப்படியே ஒதுக்கி வைங்க. இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. இந்த மாதிரி தான் எல்லா கட்சியிலையும். ஆனால் பாஜகவில் என்ன சொல்லுங்க, இது பாருங்க, கட்சி தான் முக்கியம், இண்டிவிஜுவல் முக்கியம் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி சொல்கிற இன்னொரு கட்சி தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, திமுக அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதிமுகனா எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா, இப்போ வந்து எடப்பாடியார். இப்போது நம்ம சமாஜ்வாடி பார்ட்டி அப்படின்னா முலாயம் சிங், அதுக்கப்புறம் அகிலேஷ். இப்படி ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு தலைவர் இருக்காங்க. ஆனால் இது பாருங்கள், இந்த மாதிரி தலைவர்கள்லாம் முக்கியம் இல்லை, சித்தாந்தம் தான் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு கட்சி எதுன்னா இந்த டோலர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால தான் அந்த கட்சி உருப்படாமல் போயிடுச்சு. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் லீடர் அப்படின்னு யாரும் அங்கே வளரக்கூடாது. கட்சி சித்தாந்தம் தான் முக்கியம் அப்படின்னு இருப்பாங்க. சரி, கட்சி தான் முக்கியம், இண்டிவிஜுவல் முக்கியம் இல்லை அப்படின்னா நேஷனல் லெவலில் மோடி அப்படின்ற தனிநபரை நம்பி தானே கட்சியே இருக்குது. என்னதான் நீங்கள் வந்து இப்படி தேர்தல் பிரச்சாரம் சுணக்கமாக இருந்தாலும் அந்த கடைசி வாரத்தில் வந்து பிரதமர் வருவார், அவர் வந்து கேம்பெயின் பண்ணுவார், அப்படியே அள்ளிட்டு போயிடலாம். இன்னும் அப்படி தானே நம்பினுக்கிறீங்க நீங்கள்.
அப்புறம் நேஷனல் லெவலில் மட்டும் வந்து இண்டிவிஜுவல் வச்சுட்டு நீங்கள் கட்சி நடத்துவீங்க, அப்புறம் லோக்கல் லெவலில் இந்த சித்தாந்தம் அப்படின்னு சொன்னால் அப்போ கம்யூனிஸ்ட் மாதிரி தான் போனோம். போகிறதுனா போங்க, அது உங்கள் சௌகரியம், நமக்கு என்ன வந்தது. இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. 2026 தேர்தல் நமக்கு முக்கியம் அல்ல, 2029 நாடாளுமன்ற தேர்தல்லாம் முக்கியம், எத்தனை எம்பிக்களை உருவாக்குகிறோம் அப்படிங்கிறதா எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. 2026 தேர்தலில் வந்து அப்போ பாஜக பெரிய அளவில் செயல்பட மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? என்னவோ அலையன்ஸ் வந்த பிறகு ரொம்ப பெரிய அளவில் செயல்பட்டுனுக்கிறாங்க, வேலை செஞ்சுனுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ? இல்லை, அவங்க வந்து 2026 முக்கியமல்ல அப்படின்னா அங்கே நடந்தது பூத் கமிட்டிக்கான ஒரு மீட்டிங் தான் நடக்குது. அப்போ அங்கே வந்து பூத் கமிட்டி நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அப்போ நமக்கு 2026 முக்கியம் கிடையாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், 2029 நாடாளுமன்ற தேர்தலை பார்க்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள். சரி, அப்ப அதிமுக வந்து எங்களுக்கு 26 தான் முக்கியம், 29 முக்கியம் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல, அதிமுக அந்த நிலையில தான் செயல்பட்டு இருக்காங்க. 2026 வெற்றி பெற்று அரியணையில முதலமைச்சராக உட்கார வேண்டும், இதான் எடப்பாடி பழனிசாமி. 26 தான் முக்கியம், 29 முக்கியம் இல்லை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்போ பாராளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி தொடர்ந்தால் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த அலையன்ஸ் தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தொடர்ந்ததுன்னு சொன்னா இவங்க வந்து 26 முக்கியம் இல்லைன்ட்டாங்க, அவங்க வந்து எங்களுக்கு 29 முக்கியம் இல்லை, நாங்கள் வந்து ஒரு மாநில கட்சி, என்னதான் எம்பி இருந்தாலும் எங்களுக்கு யாரும் மந்திரி பதவி கொடுக்க போகிறது கிடையாது, எங்களுக்கு இது தேவையும் இல்லை, மாநிலத்தில் ஆட்சி இருக்கும், அதனால் எங்களுக்கு 29 ஸ்ட்ரெயிட்டாக 31 தான் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி தொடர்ந்தால் அது ஜெயிக்குமா? எனக்கு பதில் சொல்லுங்கள். அதே மாதிரி தானே இதுவும். எப்படிங்க வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சொனங்க வைக்கிறீங்க? அதாவது அவர் சொல்ல வந்த அர்த்தம் எனக்கு புரியுது, ஆனால் அந்த சொன்ன விதம் கொஞ்சம் தவறாக தெரியும். இதுக்கு முன்னாடி தனியாக நின்று ஒரு எம்எல்ஏ சீட்டு வேற ஜெயிச்சுக்கிறாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? அப்போல்லாம் பூத்து கமிட்டி இருந்ததா? லாங் ஸ்டாண்டிங்கில், அதாவது என்னதான் ஒரு பிராண்டு சோப்பு சூப்பராக இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க்கு நல்லா இல்லைன்னு சொன்னால் சக்ஸஸ் ஆகாது. நான் ஒத்துக்கிறேன். முதல்ல ஒரு பிராண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறீங்க, அது மக்கள் வந்து விரும்பி வாங்குறாங்கன்னும் போது சைட் பை சைடு டிஸ்ட்ரிபியூட்டரு லோக்கலில் அப்படின்னு நீங்கள் கொண்டு வரணும். அதே மாதிரி பூத் கமிட்டி. ஆனால் அதுக்காக வந்து அண்ணாமலை ஒன்றுமே பண்ணலை, ஒரு பூத் கமிட்டியை போடவே இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு, பாதி பேருக்கு வந்து பூத் கமிட்டியானே தெரியல, இதெல்லாம் என்ன பேச்சுங்க? அது இல்லாமல் தானே 30% ஓட்டு வந்திருக்குது. இந்த கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அண்ட் எல்லாரும் சொல்கிற மாதிரி பூத் கமிட்டி அப்படின்றது எல்லா இடங்கள்லையும் இருக்கணும். ஆனால் 26 முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு பூத் கமிட்டி அப்படின்னா முரணாக இருக்கின்றது. இதுதான் நான் சொல்கிறேன். முக்கியமோ முக்கியம் இல்லையோங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நாத்தாக்கால வந்து எல்லா எலெக்ஷன்லையும் மும்முரமாக அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. அண்ட் 234 தொகுதிக்கும் ஆளை போடுறாங்க, அதில் சரி பாதி ஆண் பெண் அப்படின்னு போடுறாங்க. அதில் பல பேரை வந்து மக்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், இருந்தாலும் அவங்க ஃபைட் பண்ணுறாங்க இல்லையா? அடுத்தது அவங்கக்கிட்ட வந்து இந்த பூத் கமிட்டி அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா? பல இடங்களில் அவங்களுக்கு இருக்காதுன்னு கூட வச்சுக்கலாம், ரைட்டா? ஆனாலும் ரெக்கக்னிஷன் தனியாக நின்று வாங்கி போட்டாங்கல்ல. விசிகா வந்து கூட்டணியில் இருந்து தான் வாங்க முடிஞ்சது, நாத்தாக்கா தனியாக நின்று வாங்கினாங்கல்ல. அவங்க அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் வேணும். நீங்கள் எடுக்கும் போதே வந்து 26 முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் எங்கேருந்து வரும் அந்த ஸ்பிரிட்? இதுதான் நான் கேட்குறது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிங்க. இப்போது இந்த பூத் கமிட்டி மீட்டிங்கில் வானதி சீனிவாசன் அவர்கள் பேசும்போது ஒரு கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. அதிமுக திமுக போன்ற கட்சிகளை பார்த்து நாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்போது பாஜகவுக்குன்னு ஒரு தனி கொள்கை சித்தாந்தம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுதே சார்? இல்லை, இது வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கின்ற கட்சி, அங்கெல்லாம் எப்படி வந்து கட்சி ஆர்கனைசேஷன் இருக்கின்றன அப்படின்றத பார்த்துக்கணும், அதிலிருந்து கற்றுக்கலாம். சரி, ரைட்டு, இங்கே வந்து அரசியல் கொஞ்சம் வித்தியாசமான அரசியல் அப்படின்னா திமுக கிட்ட கற்றுக்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தப்பும் கிடையாது சிவா. இன்ஃபேக்ட் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறது என்னென்னா, இந்த பாஜகவில் இருக்கும் ஈவன் நேஷ்னல் லெவலில் ஆளுங்க ஒரு வருஷம் இங்கே திமுக கிட்ட இன்டர்ன்ஷிப், எப்படி மானிமாவில் இன்டர்ன்ஷிப் முடித்தா உடனே திமுகவில் போய் ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி திமுகவில் சேர்ந்து ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் முடிங்க, அப்போ தான் எப்படி அரசியல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். அதனால் இந்த திமுக அதிமுக அவங்கக்கிட்டேருந்து அந்த ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்கு இதெல்லாம் கற்றுக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது சிவா, அதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் கிடையாதா, அவங்க அந்த மாதிரி கேள்விகள் வரத்தான் செய்யும். கரெக்டுங்க, அது அரசியல் அப்படின்றது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பண்ண முடியாது. இங்கே கொஞ்சம் வித்தியாசமான அரசியல்னும் போது அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸோ அவங்களுடைய டெக்னிக்கை அதை கற்றுக்குன்னு ஃபாலோ பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அது இன்னைக்கு தான் தெரியுதா? இதுக்கு முன்னாடிலாம் இதை செய்யவே இல்லையா? கட்சிக்காக என்ன பண்ணோம் நம்ம?
அப்படின்னு யோசிக்கணும். அட்லீஸ்ட் இப்போவாது வந்து ஏதோ கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களே, தப்பு கிடையாது சிவா, தாராளமாக கற்றுக்கலாம். அது வந்து ஒர்க் அவுட் ஆகிற பட்சத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதில் என்ன சந்தேகம்னு எனக்கு புரியல. ஆனால் நிறைய பேர் வந்து இதுக்காக அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து திமுக கிட்ட கற்றுக்கணும், தப்பே கிடையாது. நல்ல விஷயங்கள் அது நல்ல விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் யார்கிட்டேருந்து ஒன்றா கற்றுக்கலாம். அதில் என்ன இருக்குது? இல்லை, அதாவது வந்து நாட்டே ஆளக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட ஒரு கட்சி அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது, திமுகவுக்கு எதிரில் அதிமுகவை விட பாஜக செயல்படுகிறது, பாஜக தான் எதிர்கட்சி அப்படின்னு பார்க்கப்பட்ட ஒரு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சி மறுபடி போய் திமுகவிடமும் அதிமுகவிடமும் கற்றுக்கணும் அப்படின்னா, அப்போ வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கட்சியாக பாஜக தமிழகத்தில் இருக்காது அப்படின்னு ஒரு பார்வைதான மக்கள் மத்தியில் உருவாகும். பாருங்க, கற்றுக்கணும்னு சொல்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய மூலை முடுக்குகள் எங்கே போனாலும் அதிமுக ஒரு நிர்வாகி, திமுக ஒரு நிர்வாகி அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் போஸ்டிங் கொடுத்து வச்சுக்கிறாங்க. அது என்னென்னலாம் தெரியாது, ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அண்டு கட்சி வந்து லைவ்லியாக இருக்கும். 10 வருஷம் எதிர்கட்சியாக இருந்தும் அவங்களால வந்து ஒரு பெரிய ஃபைட்டை கொடுத்து ஆட்சிக்கு வர முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்காங்க திமுக. இதெல்லாம் கற்றுக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன் திராவிடம் ப்ளஸ்ன்னு ஆரம்ப காலத்தில் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அதனால் அதை தப்பு இல்லைன்னு சொல்லும்போது இது வந்து தப்புன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் வந்து மற்ற மாநிலங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, மற்ற மாநிலங்கள் அரசியல் அப்படின்றது வேறு. சொல்ல போனால் எல்லா மாநிலங்கள்லையும் ஒரே மாதிரியான டெம்ப்ளேட் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகாது சிவா. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறும். அதனால் உங்கள் சித்தாந்தம் எது ஒன்றா இருக்கட்டும், ஒரு வயபிள் டெக்னிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அது என்னன்னு பார்த்து அதை கற்றுக்கிறது. அப்போது மாற்றம் கொடுக்க முடியாதா அப்படின்னா, கட்சி வளர்க்குறது எப்படி அப்படின்றத தான் கற்றுக்கிறாங்களே தவிர மற்ற விஷயங்களை இவங்க கற்றுக்கின்னு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலை. பாஜகவுக்குன்னு ஒரு கோர் ஐடியாலஜி இருக்குது. ஸோ அதைத்தான் அவங்க பண்ண போகிறாங்க. பட்டு கீழ்மட்டத்தில் எப்படி வந்து கட்சியை வளர்ப்பது, கட்சியை எப்படி விசிபிளாக எல்லா இடத்துக்கும் எடுத்து செல்வது, அந்த நிர்வாகிகள், மேனேஜ்மெண்ட்டு, ஆர்கனைசேஷன், இதை இங்கே இருக்க மாதிரி ஒரு இதை கற்றுக்கிறதுல தப்பே கிடையாது. இப்படி இவங்ககிட்டேருந்து இதை கற்றுக்கினா அதுக்காக வந்து இவங்களும் வந்து திமுக அதிமுக மாறிடுவாங்க அப்படின்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.